ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சக்தி கோவில்லேருந்து தீபாவை கூட்டிகிட்டு ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறமா அவங்க பெட்டில் படுக்க வச்சு அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹோமில் இருக்கக்கூடிய சிஸ்டர் சக்தி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம், அந்த மியூசிக் கம்பெனிக்கு போனீங்களா, தீபாவோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, சக்தி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க மியூசிக் கம்பெனியில் ஐஸ்வர்யாவை பார்த்ததை பற்றியும் சொல்கிறாங்க. அதை கேட்ட சிஸ்டர், அப்போ தீபாவுக்கு அவங்க வீட்லேயும் எதிரிங்க இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்ல, ஆமாம் மேடம், ஐஸ்வர்யாவும் துங்காவோட ஆளுதான்னு சக்தி சொல்கிறாங்க. அப்புறமா அந்த சிஸ்டர் தீபாவோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறாங்க. இன்னும் தீபா மேடம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் தான் இவங்களோட நிலைமையை சொல்லி ஹோமில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். டாக்டர் சில மெடிசின்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கி கொடுத்தாச்சுன்னா தீபா மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சக்தி சொல்ல, சரி சக்தி, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, கண்டிப்பாக தீபா மேடம்க்கு எல்லாம் சரியாயிரும்னு சிஸ்டர் ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக் வீட்டை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. மீனாட்சியும் ஐஸ்வர்யாவும் கார்த்திக் இப்படி உண்மையை மறைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஐஸு, இப்போ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற, அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே கார்த்திக் அந்த உண்மையை மறைச்சதா எல்லார்கிட்டையும் சொன்னான்னு அருண் கேட்க, இல்லை அருண், என்ன இருந்தாலும் கார்த்திக் செஞ்சது தப்பு தான், அவர் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்கணும். அத்தை தாலிக்கிட்ட சொல்ல போய் தானே கார்த்திக் இந்த உண்மையை சொன்னார்னு மீனாட்சி கேட்குறாங்க. கார்த்திக் எதையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான் மீனாட்சின்னு ஆனந்த் பேசுகிறாரு. இவங்க எல்லாரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது அபிராமி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. என்னத்தை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு மீனாட்சி கேட்க, இதில் நான் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது, அதான் கார்த்திக் எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேண்டான்னு அபிராமி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக கீதாவையும் கார்த்திகையும் காட்டுறாங்க. பார்த்தீங்களா சார், நான் சொன்னது மாதிரியே உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு கீதா கேட்க, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அவங்க வழக்கமாக செய்கிற சடங்கு தான் செய்ய போகிறாங்கன்னு தான் நானும் நம்பி வந்தேன். அம்மா செஞ்சது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கார்த்திக் சொல்ல, நீங்கள் எதுக்காக சார் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் அம்மாவை பார்க்க தான் செய்கிறேன், அவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, அந்த பாசத்தில் தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார்னு கீதா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கபோர்டை திறக்கிறாரு. அங்கே தீபா வாங்கி கொடுத்த புது ஷர்ட் இருக்குது. அதை எடுத்து பார்த்ததும் ஃப்ளாஷ்பேக்கில் தீபா கூட அவர் பேசினதை காட்டுறாங்க. தீபா கார்த்திக்கு ஒரு புது ஷர்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கார்த்திக் கேட்க, நீங்கள் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதும் இந்த ஷர்ட்டை நீங்கள் போட்டுக்கணும், நானும் இதே கலரில் ஒரு சாரீ வாங்கி வச்சுருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகணும், அப்புறமா பார்க்கு, பீச்சு, சினிமான்னு எல்லா இடத்துக்கும் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுடைய ஆசைகளை சொல்ல, அதை கார்த்திக் கேட்டுட்டு இருக்காரு. இதை ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் மீனாட்சி அபிராமியை சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், தீபாவுக்கு என்ன ஆச்சுதுன்னு தெரியாமல் என்னாலலாம் சாப்பிட முடியாதுன்னு அபிராமி சொல்லிடுறாங்க. மீனாட்சி கார்த்திகை போய் பார்த்து, இப்படி அத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, நீங்கள் போங்க அண்ணி, நான் வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வராரு. கூடவே கீதாவும் வராங்க. ஏமா சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கார்த்திக் கேட்க, இல்லைப்பா எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கலன்னு அபிராமி சொல்ல, சாப்பிட பிடிக்கலையா, இல்லை தீபாவை நினச்சி சாப்பிடாம இருக்கீங்களான்னு கார்த்திக் கேட்க, மீனாட்சி வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளான்னு அபிராமி கேட்குறாங்க. மா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, கண்டிப்பாக நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கார்த்திக் ஊட்டி விடுறாரு. தீபா மேலே அபிராமியும் கார்த்திக்கும் வச்சிருக்கக்கூடிய பாசத்தை பார்த்து கீதா ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹோமை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்வை இல்லாத குழந்தைங்களை கூட்டிகிட்டு அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் தீபாவை பார்க்குறதுக்காக வராங்க. என்ன சிஸ்டர், திடீர்னு குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சக்தி கேட்க, குழந்தைங்க எல்லாரும் தீபா பாடின பாட்டை பாடணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான் சிஸ்டர், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை இவங்க பாடுறத கேட்டாவது தீபா மேடத்துக்கு கான்ஷியஸ் வருதான்னு பார்ப்போன்னு சக்தியும் சொல்கிறாங்க. அப்புறமா அந்த குழந்தைங்க எல்லாரும் தீபா பாடின பாட்டை பாடுறாங்க. அந்த குழந்தைங்க பாடுற பாட்டு தீபாவோட காதில் விழுறது மாதிரி காட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது.